தமிழக வெற்றி கழகத்தோட பேரை வந்து பாரதிய விஜய் கழகம் அப்படின்னு மாத்தணும். நெக்ஸ்ட் பிஎம் மோடி வெர்சஸ் விஜய் அப்படின்னு போட்டு சோஷியல் மீடியா அது ஒரு பாட் கேம்பெயின் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்புலரான பிரைம் மினிஸ்டர் யார் பார்ப்பாங்க, ரஞ்சிதமே பாட்டில் வேகமாக டான்ஸ் ஆடியிருப்பார், அதனால் இவருக்கு போடலாம். ஏன்னா சாய்ஸ் இன்றைக்கி அப்படி இருக்குது. இல்லை நான் உங்கள் கட்சியை டேமேஜ் பண்ண மாட்டேன், நான் அவங்களோட அலையன்ஸ் போகிறேன், நான் இவங்களோட அலையன்ஸ் போகிறேன். இந்த மாதிரி யார் அவரோட இயல்பா இல்லை ஸ்ட்ராட்டஜியா சார், எப்படி பார்க்குறீங்க? ஏமாத்து வேலைங்க. இவர் பிரதமருக்கு தகுதியானவர். இவர் பிரதமருக்கு நின்னா இவருக்கு வந்து 4 பேர் தான் போட்டி, 2. இவர் பிரதமருக்கு நின்னா இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ரிசல்ட்டு. அப்புறம் அந்த சர்வேவோட இறுதி ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்றத்தை காட்டி இவர் ஜெயிச்சிருவார்னு உங்களை நம்ப வைக்கிறது. இதை மனசில் எதுவுமே இல்லாமலாம் பண்ணுவாங்க. ஃபார் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஈக்குவலாக எஜுகேஷன் இருக்கணும், மாணவிகளுக்காக இந்த குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்தமான தண்ணீர், கோயில்களுக்கெல்லாம் வந்து இவரை மாதிரி ஒரு நல்ல பெரிய மனிதர் கிடைக்க மாட்டார். அண்ணன் இத்தை செஞ்சிருவார், அத்தை செஞ்சிருவார், இது இப்படி திருப்பிடுவார், இங்கேருந்து பிடுங்கி நட்டு அங்கே நட்டு வச்சுட்டா அது இன்னும் பயங்கரமாக வளரும்ன்றது இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, கன்னடம், இங்கிலீஷு, இதுவரைலாம் 7 மொழியில் போயிட்டுருக்குதான். இதில் ஒரு வீடியோ சார், ஐஏஎஸ் அகாடமி ரிலேட்டட், கிட்டத்தட்ட 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அந்த சேனலுக்கு, நார்த் இந்தியன் சேனல். அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு சிஇஓ மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு. அது ஒரு கேம்பெயின் ஓடுது. யார் யாரோட என்ன டைப்பில் இருக்காங்க நமக்கு என்ன தெரியும்? ஐஏஎஸ் அகாடமிக்கு இதை போட்டுக்காக இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸா? அதான் புரியல. இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து விஜய் பற்றி கேள்வி வரப்போதா? பிரச்சாரத்தை ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, மூல செலவை சூப்பராக பண்ணுறாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார், அதிமுகவை சேர்ந்த அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது அப்படி கடந்து வந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அதாவது முதல்வர் விஜய் அவர்களை வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிகராக வந்து முன்னிறுத்துறாங்க, அதுக்கேற்ற மாதிரியான கேம்பெயின் வந்து வட இந்தியா முழுவதும் போகுது, இதை பிரதமர் வந்து என்னன்னு பார்த்து உளவுத்துறை வச்சு கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த செய்தியை பார்த்து நான் கடந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து உண்மையா அப்படின்னு பார்க்கலான்னா, வட இந்தியாவில் முழுக்க இந்தி வீடியோக்கள், அதே மாதிரி கன்னடம், தெலுங்கு, இதிலெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு கேம்பெயின் மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னென்னா, தமிழ்நாடு புண்ணியம் பண்ணியிருக்கு இப்படி ஒரு சிஎம் கிடைச்சதுக்கு, நம்ம மாநிலத்தில் இப்படி இல்லையே அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாரு. இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா, அது 2 வயசுலேருந்து 80 வயசாக இருந்தாலும் பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா என்கவுண்டரில் போட்டுடணும், அவங்களுக்கு உடனே தூக்கு தண்டனைன்னு சிஎம் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டுக்குரியவங்க பில்லு எதுவும் பே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இந்தியா முழுவதும் விஜய் தளபதி அப்படிங்கிற பேரில் வலம் வருது. இது நீங்கள் பார்த்தீங்களா சார்? உங்களோட கருத்து என்ன? அதை பார்க்குறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து இது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட இது 2 மாதமாக நடக்குது. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் சர்க்குலேஷன் பண்ணாங்க. அப்போ வந்து ஹிந்தியில் பண்ணாங்க. இப்போது 2 நாளாக என்னென்னா தமிழில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காலையில் எழுந்துச்சி ஓடினார் இல்லைங்களா? ஆமாம், விடிகாத்தால எழுந்துச்சி 5 மணிக்கெலாம் ஓடினார் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு கார்டை போட்டு, அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஃபார் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஈக்குவலாக எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் துபாய் ஸ்டாண்டர்ட் கவர்னன்ஸ், தமிழ்நாடு ஸ்டாண்டர்டு, சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டிட்டு துபாய் ஸ்டாண்டர்ட், அதாவது மாணவிகளுக்காக இந்த குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்தமான தண்ணீர், அதுக்கப்புறம் வாட்டர் டேங்கரு, ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கோயில்களுக்கெல்லாம் வந்து இவரை மாதிரி ஒரு நல்ல பெரிய மனிதர் கிடைக்க மாட்டார், கோயிலோட சொத்துக்கள் எல்லாம் எடுத்து இந்த, அதாவது உண்டியில் வர காசை வந்து ₹1 கூட வெளியில் போகாமல் கோயில் எல்லாம் மேம்படுத்தணும், கோயில் மூலிமா இந்த ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அந்த செலவு, அப்புறம் தண்ணி வந்து கடல் நீரால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், அதுக்கப்புறமா அண்ணாமலையும் விஜய் அவர்களும் சேரணும், இல்லை இனிமேல் இவங்க தான் எதிர்காலம், இது வந்து
இது நான் பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு மாதம் இருக்கும். இப்போ வர்றது வந்து இதை விட அதிகமாக, இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக. இதெல்லாம் வந்து வெறும் ஹிந்தி, இங்கிலீஷ். இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பல மொழிகளில் பண்ணுறாங்க. நேற்று வந்து ஆர்பி உதயகுமார் அவர் பேசுகிறார். அவருக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு வந்து ஒரு 5 பேர் 6 பேர் நண்பர்கள் வந்து நிறைய வீடியோஸ், அதாவது 30 செகண்ட் வீடியோ, 35 செகண்ட் வீடியோ அந்த மாதிரி. இப்போ இதில் என்னென்னா, இந்த வீடியோக்கள்லாம் நம்ம வந்து நிறைய எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும்னு தெரியாது. ஆனால் அந்தந்த ஊரில் அதெல்லாம் வந்து சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது உண்மையை விட தவறான தகவல், அதாவது செஞ்சே இருக்க மாட்டாங்க, ஆனால் செஞ்சுட்டதா சொல்லி ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட அனுப்பிச்சிருக்கோம். செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணம் வந்து, கடல் நீர் வந்து குடிநீராக மாற்றினது இவர் தான் அப்படின்னாங்க. ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டு கொண்டு வரணும்னா டெண்டர் விடுறதுக்கே 3லேருந்து 6 மாதம். இப்போ டெண்டர் விட்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன, அந்த இடத்துல எங்கே போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நெமிலியில் போட்டிருக்காங்க இங்கே சென்னையில். இப்போ நெமிலியில் போட போகிறாங்கன்னா நெமிலியில் பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அது நிலம் இருக்கா கையகப்படுத்தணும். இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கும் சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லையா, இது 2வது. 3வது சிஆர்செட் வயலேஷன், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வயலேஷன் இருக்கா, என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்கா, இதெல்லாம் ஒரு சைடு பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு டிபிஆர் டெண்டர் ப்ராஜெக்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டுருக்கும். அப்போ டெண்டர் டீட்டெயில்ஸு டிபிஆர் அது வந்து ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் யார் 1 2 3 4 இதில் யார் வந்து விலை கம்மியாக எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து பூமி பூஜை போட்டு கட்டடத்தை அதை கட்டி பிளான்ட்டை வச்சு அதை ட்ரையல் பார்த்து, ட்ரையல் ஒண்டி சம்டைம்ஸ் இதெல்லாம் 3லேருந்து 6 மாதம் போகும். ஏன்னா அந்த தண்ணி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, பிரச்சனை இல்லைனா தான் பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் பாட்டுன்னு ஏதோ பிளான்ட்டை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. இப்போ இவ்வளோ மாதம் இன்வால்வ் ஆகிருக்கு பேப்பர் ஒர்க்குக்கு. கட்டுறதுக்கு வருஷங்கள் ஆகும், கட்டி முடித்து ட்ரையலுக்கு அவ்வளோ மாதம் ஆகும். இது எல்லா ஊர்லேயுமே இதுதான் ஸ்டாண்டர்டுங்க. இதை நான் காட்டினதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிப்பார். இவர் ஆட்சிக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் திமுக பீரியடில் பண்ண திட்டத்தை இவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம். இப்போ அதே பிரச்சாரத்தை இப்போ ஹிந்தி பாட்டில் இந்தியில் தெலுங்கில் போட்டு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் வந்து அதை அனுப்ப முடியுமோ அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ இது வேர்ல்டு பூரா போகுது. இப்போ இது வந்து மலேசியாவில் போகுது, சிங்கப்பூரில் பார்க்குறாங்க, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சார் அது எப்படி நம்புறாங்க சார்? இப்போ பாலியல் துன்புறுத்தல் பண்றவங்க, ரேபிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் உடனே தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுறாரு அப்படின்னா அதுல எப்படி உண்மை இருக்க முடியும்? இது ஒரு சர்வாதிகார நாடு இல்லையே அடிப்படை புரிதல் கூட இருக்காதா மக்களுக்கு? இப்போ நிறைய பேர் வந்து யாருக்கிட்ட பேசுறது கிடையாதுங்களே. பழசா முன்னாடிலாம் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுவாங்க. பேங்க்குக்கு போனால் பேங்க்கில் ஒரு 20 நிமிஷம் அந்த செக்கு கொடுத்தோன்னா செக்குக்கு டோக்கன் வந்து பணத்தை வாங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் அவன் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு ஹோட்டல் போனால் என்னங்க எப்படி இருக்கீங்க, என்ன எது நாட்டு நடப்பு எப்படி போகுதுன்னாங்க. ஒரு ஆட்டோவில் போனால் ஓட்டாங்க. இப்போ எல்லாமே ஃபோனு தானே. மனுஷனுக்கு மனுஷன் இது உண்மையா பொய்யா யாருமே செக் பண்ணுறதே இல்லையா. ஃபோனில் பார்க்குறதெல்லாம் நம்புகிறாங்க. ஃபோனில் பார்க்கும்போது நம்புகிறாங்கன்னும் போது ஃபோனில் இந்த மாதிரி பொய்யா அனுப்புறது. இப்போ விஜய் சார் வந்து பெரிய இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை ஃபுட்பாலு ஹாக்கி அதெல்லாம் விளாடல. இல்லைனா அதில் வந்து வேர்ல்டு கப்பே அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி வர இளைஞர் தலைமுறைகளுக்கு பழசு தெரியறது கிடையாது. அதனால் இதெல்லாம் போட்டு 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 அடிச்சு தள்ளுறாங்க. அவங்களுக்கு இன்னொன்று இது அவங்களோட பலம். தமிழ்நாட்டில் இதையே தான் ட்ரை பண்ணி அவங்க வெற்றி பெற்று விட்டாங்க. இப்போ படத்துலலாம் என்ன காட்டினார், இவர் பிரச்சனைகளை கேட்பார். இப்போ அவங்க பண்ணப்பட்ட பிரச்சாரம் என்ன, அவரை எங்கேயும் போக விட மாட்டேன்றாங்க, அவரை எங்கேயும் போக விட மாட்டாங்க, அவருக்கு மக்களை சந்திக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடை பண்ணுறாங்க. அவருக்காக ஒரு அரசு, மத்திய அரசோ மாநில அரசோ வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவங்க பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்பொழுது அவர் கிட்டத்தட்ட 70 நாள் ஆகிவிட்டது. 70 நாள் ஆட்சி பொறுப்புக்கு அவருக்கு வந்த பிறகு இப்போ ஓட்டு போட்ட மக்களை போய் கிராமமாக சந்திப்பேன்னு சொன்னார். சென்னையை தவிர்த்து வேறு எந்த கிராமத்துக்கு, அதாவது கரூருக்கு போகிறாருன்னா கரூரில் அவருக்கு வந்து இடைத்தேர்தல் வரத்துக்கு இருக்குது. திருச்சி போனார்னா திருச்சியில் ராஜினாமா பண்ணி அங்கே இடைத்தேர்தல் இருக்குது. இதை தவிர்த்து எத்தனை கிராமம் இல்லை எத்தனை நகரத்தில் இவர் போய் மக்களை சந்தித்தார், இல்லை இவரை மக்கள் பார்க்குற மாதிரி. ஆனால் இந்த பிரச்சாரத்தை அழகாக இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் கட் பண்ணி போட்டு எல்லாருக்கும் போட்டு அதை இதாக்கிட்டார். தூய்மை பணியாளர் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு. நான் பண்ணித்தரேன்னார். இதுவரையிலும் பண்ணல.
செவிலியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தருவோம், நாங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி பேசினார், நம்பிக்கை தெரிவித்தாங்க. ஆனால் கரூரில் தவறுனா அந்த ஒரு 37 பேருக்கு வேலை அப்படின்னும் போது அரசு வேகமாக செயல்படுது. அதே மாதிரி மாநில சம்பந்தமான பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி இருந்த முதலமைச்சர்களை பார்த்து கிள்ளி நக்கல் பண்ணார், நையாண்டி பண்ணார். என்னென்னா கடிதம் எழுதுறீங்க, சாரி சொல்கிறீங்க, சரி அந்த சாரியை கூட இவர் கேட்கல. இப்போ இவர் பீரியடில் லாக்அப் டெத் நடந்துச்சு ரைட்டுங்களா, இவர் சாரி கூட கேட்கல. அந்த காவல்துறை, சொந்த காவல்துறையை இவர் எதனா நடவடிக்கை பெருசாக எடுத்தார் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் என்ன நடந்ததோ அதே அவலம்தான் இப்போவும். சரி போன பீரியடில் இந்த பல்லு பிடுங்கின அதிகாரிலாம் இருக்கிறானே, மனித உரிமை எப்போ பண்ணாலும் மனித உரிமை தானே, இப்போ எதனா நடவடிக்கை எடுத்தாருன்னா அதுவும் கிடையாது. துப்பாக்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை பற்றி இவரும் பேசினார், அதிமுக நடந்த கேஸை பற்றி இவரும், அதில் சம்மந்தப்பட்ட ஒரு சில அதிகாரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவர் எதனா நடவடிக்கை எடுப்பார், இவரும் எடுக்கல நடவடிக்கை. அப்போது கவர்னரு அந்த அரசியலெல்லாம் பேசுகிறதே கிடையாது. நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்த ஐயா, நான் சொல்கிறேன், அதிமுக பாஜக கிட்ட அடிமையாக இருக்குது, அதிமுக பாஜகவோட தொங்கு சதையாக இருக்குதுன்னு விமர்சனம் பண்ணப்பட்ட காலங்களில் கூட கவர்னருங்களுக்கு, தமிழக கவர்னருங்களுக்கு அதிமுக ஆட்சியை எதிர்த்து தமிழ்த்தாய் வாழ்த்த 3வது பாட வைக்கிற அந்த தைரியம், அந்த இது இல்லை. சட்டம் போட்டாங்க, அது சட்டம் என்ன, அவங்க சட்டம் அவங்களுக்கு, தமிழ்நாட்டு ஜிஓ இருக்குல்ல, தமிழ்நாட்டில் தானே ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அந்த இடத்துல முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. முதலமைச்சர் கலந்துங்கன்னா முதலமைச்சர் தான் ஃபஸ்ட்டு கொடியை ஏற்றுற தகுதியை வாங்கி கொடுத்தாருங்க அறிஞர் அண்ணா. முன்னாடி எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் நீங்களே பண்ண, அப்போ நாங்கள் எதுக்கு தேசிய கொடியை நானும் ஏற்றுவேன்னு சொல்லி தேசிய விவகாரங்களில் நமக்கு உண்டான உரிமைகளை அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. வாங்கணும் நம்ம உரிமையை. இப்போது உரிமை ஓனா போதும். அப்போது இதெல்லாம் வந்து இங்கே இது நடக்குது களத்தில். ஆனால் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் திருப்பி மறந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து காட்சிகள், அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு, உண்மைத்தன்மை இல்லாத வார்த்தைகள் அதெல்லாம் போட்டு இதை பண்ணி விட்டார், இதை முடித்து விட்டார், இதை ஒழித்து விட்டார். இப்போ அவங்களோட மிகப்பெரிய நல்ல பிரச்சாரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் லஞ்சத்தை அறவே ஒழிச்சாச்சு. இப்போ 1,30,000 ஜிபேயில் வாங்கினது கொஞ்சம் பேர் சர்க்குலேட் பண்ணுறாங்க, நியூஸில் போகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 10 பேர் வீடியோ போட்டால் இவங்க 50 பேர் வீடியோ போடுறாங்க. 50 வீடியோ பெருசா, 10 பேர் வீடியோ பெருசா? சார் நம்ம இதில் ஒரு வீடியோ நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ட்ரக் டிரைவர் வராரு, நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவரை தடுத்து நிறுத்தி ஏதோ செக் பண்ணணும்னு கேட்கும்பொழுது அவர் இங்கே வந்து லஞ்சம்லாம் பட்டாச்சு, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு ஹிந்தியில் கோவமாக சொல்கிறாரு. விஜய் தளபதி அவரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவர் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா கார்டை பார்த்துருக்காரு, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சொல்கிறாரு, நான் நேராக ஃபோன் பண்ணி நான் விஜய் தளபதி கிட்ட பேசுவேன் தமிழ்நாட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். காமெடி பண்ணலாம், லஞ்சம் இல்லைங்கிறது இந்தியா முழுக்க பரவன ஒரு செய்தியாக காமெடி ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இது வந்து உச்சக்கட்ட காமெடி. இந்த மாதிரி இவங்க வீடியோ போட்டுட்டு தெரியறது அப்படி எதுவுமே கிடையாது. டெய்லி ஒரு போராட்டம் புதுசாக வருது. இப்போது பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இபியில் போராட்டம், அங்கங்கே பிரச்சனை. அதுவும் இபி ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வேலையை கொடுங்க, டிபார்ட்மெண்ட்டில் கரண்ட்டு பிரச்சனை இவ்வளோ தொலைவலி போது, மக்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதாவது என்னென்னங்க, இது செல்ஃபோன் உலகம். செல்ஃபோனில் எது அதிகமாக வருதோ, இப்போது ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டால் 8%, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் உங்களுக்கு 12%, 13%, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு 15%, நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 4% கூட காணாது. அப்போது எங்ககிட்ட உங்கள் பணத்தை கொடுங்க, நாங்கள் 30% தரோம், நாங்கள் 40% தரோம் அப்படின்னும் போது அதுனா அது ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல. அந்த விளம்பரம் பார்த்தீங்க, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பி வரும். என்னுடைய அன்பு உனக்கு சேனல்லையே ஒரு சில விளம்பரம், தவறான விளம்பரம் வருது, எப்படி தடுத்துன்றது தெரியல. ஜனங்க ஏமாறக்கூடாது. அப்போ அந்த குறைந்தபட்ச புரிதல் எனக்கு இருக்குது, அந்த வழி இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட்டில் தான் முன்னாடி இப்படி ஏமாந்தா, அரசியலில் ஃபுல் டைம் இப்போ இப்படி தான். அதாவது முன்னாடி எப்படின்னா, பொய் சொன்னாலும் பொருந்த ஊராக போய் நேரில் சொல்லுவாங்க. அந்த ஊரில் விவசாயிகள்கிட்ட போயிட்டு, இந்த அணையை வந்து நான் தூர் வாடுறேன், இங்கே நீங்கள் வண்டல் மண் எடுத்துக்கலாம், விவசாயிகளுக்கு கடன் ரத்து அப்படின்னு நேரில் போய் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. 19 ரூபா அடிச்சு விட வேண்டியது. அண்ணன் இத்தை செஞ்சுருவார், அத்தை செஞ்சுருவார், இது இப்படி திருப்பிடுவார், இங்கேருந்து பிடுங்கி நட்டு அங்கே நட்டு வச்சுட்டா அது இன்னும் பயங்கரமாக வளரும்ன்றது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, கன்னடம், இங்கிலீஷு, இது வரலாம் 7 மொழியில் போயிட்டுருக்குதான்.
சார் சில நாட்களுக்கு முன்னாடி செக்ரட்டேரியட்க்கு 2-3 பேர் வராங்க. முதல்வரை பார்க்கணும்னு கேட்குறாங்க. பார்க்க முடியலன்னோனே அவர் வெளியில பிரஸ் மீட் குடுக்குறாரு. அ தமிழக வெற்றி கழகத்தோட பேர வந்து பாரதிய விஜய் கழகம் அப்படின்னு மாத்தணும். ஏன்னா இவங்க நல்லது செய்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இந்தியா முழுக்க பரவணும் அப்படின்னு. இது ஏன் அவர் பண்ணணும்? இது வந்து நியூஸா நமக்கு வந்தது. அதே மாரி நார்த் இந்தியால பார்த்தோம்னாக்கா, பிஎம் கேண்டிடேட் யார் யாரு அப்படின்னு சோஷியல் மீடியா கேம்பெயின் போகுது இல்லைங்களா? அதுல ராகுல் காந்தி, நரேந்திர மோடி, விஜய், அரவிந்த் கெஜ்ரிவால் 4 பேரோட பேர் போட்டு சர்வேலாம் வந்து போது. இப்ப ஒரு லார்ஜர் கோல் நோக்கி ஏதோ ஒரு பிளான்டு ப்ராபகேண்டா போற மாதிரி தோணுதா? இல்ல இது எதேர்ச்சையா நடக்குதா சார்? எப்படி சார் இல்லை இது? அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து யாரும் வெட்டியாக வந்து பண்ண போகிறதில்ல. இப்போ இதுக்கு பின்னாடி பல லட்சங்கள் செலவு பண்ணோம், பல கோடிகள் செலவு பண்ணோம். ஒரு திட்டம், ஒரு தொலைநோக்கு ஸோ பார்வை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நடந்தா மாதிரி இந்தியா முழுக்க ஒரு ப்ராபகேண்டா போதுன்ட்டு நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாமா? நம்மலாம் சொல்லிட்டு இருந்தோம், ரொம்ப சிந்திக்கிறவங்க, செயல்படுறவங்க, அரசியல் பண்பாட்டாளர்கள், அரசியல் பதப்பட்ட மண்ணு தான் தமிழ் மண்ணு அப்படிலாம் நம்மளே பேசியிருக்கோம். நானே முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 மாசமா நான் அப்படி பேசுறது கிடையாது. என்ன இருக்கோன்னு அதை தான் வந்து சொல்ல முடியும். என் தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப அறிவு சார்ந்து இருக்குது. அப்படியே மண்டையிலேருந்து அப்படியே அறிவு அப்படியே பொங்குது போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ கொட்டு வச்சு கேட்டுட்ருக்கு. கோர்ட்டு திருப்பி கிண்டல் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்கங்க. தப்பு இவங்க பண்ணுறாங்க. கோர்ட்டு வந்து நியாயமா கேட்குது. எப்பா இது தப்பாச்சே, இது எப்படி எந்த சட்டத்தில பண்ண? இப்படி பண்ணக்கூடாதே. இதெல்லாம் நியாயமா? அப்படின்து. ஒரு விசாரணையை நிறுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டு. வெறும் ஃபோன் பேசினத வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து இவர் தான் எல்லாமேன்னு நீ முடிவுக்கு வருவ, வெயிட் பண்ணு அப்படின்னா, உடனே அந்த நீதிமன்றத்தை எடுத்து கிண்டல் பண்ணுறது. என்ன விதமான கட்சி நடத்துறீங்க? ஏன் இப்படி இருக்கீங்கன்னா, அந்த நீதியரசரை வந்து கேள்வி கேட்குறது. நேத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த 31 பேருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கலாம் வழக்கறிஞர் ஒழுங்கா படிச்சீங்களா? நீங்கலாம் எப்படி ஜட்ஜ் ஆனீங்க? நீங்கலாம் ஜட்ஜு தானா? அதெல்லாம் போடுறாங்க. ஒருத்தர் 2 பேரும் கிடையாது. இது வந்து ஒரு 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 குரூப்பாவே வந்து செயல்பட்டு பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து சின்ன அதாவது எப்படின்னா கமெண்ட்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ப்ரொபகேண்டாலாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த சர்வே. பாப்புலரான பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா பார்ப்பாங்க. ரஞ்சிதமே பாட்டில் வேகமா டான்ஸ் ஆடியிருப்பாரு. அதனால இவருக்கு போடலாம். ஏன்னா சாய்ஸ் இன்னைக்கு அப்படி இருக்கு. இப்போ மோடி என்ன பண்ணாப்புல, நாட்டுக்கு நல்லது பண்ணாப்புல, கெட்டது பண்ணாப்புல அப்படி யோசிக்கிறதில்ல. ராகுல் காந்திக்கு அந்த பொறுமையா, இல்ல அந்த ஒரு ஒரு தைரியம், அந்த எடுத்து அரசியல் பண்ற அந்த துணிவு அது இருக்கா இல்லையா? ஏன் அவர் எதிர்க்கட்சி தலைவரா சரியா செயல்படல? இல்ல பிரதமரா இருந்தா சரியா செயல்படல? சிந்திக்கலாமா? வேணாமா? இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலேயே இருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாமா? கொள்ளலாமா? நீங்க பாருங்க அந்த சர்வே நான் பார்க்கல. அதுல வந்து விஜய் சார் பேர் தான் மேல இருக்கும். நெறைய பாட்ஸ் வந்து இருக்கு இன்னைக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில சர்வேனா வந்து அந்த சர்வேலலாம் வந்து விஜய் 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 அதாவது மிஷினே வந்து கேள்வியை ஜெனரேட் பண்ணி மிஷினே ஓட்டு போடுது. நெக்ஸ்ட் பிஎம் மோடி வெர்சஸ் விஜய் அப்படின்னு போட்டு சோஷியல் மீடியா அது ஒரு பாட் கேம்பெயின் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒருவேளை இதே வந்து இப்போ ஆந்திராவுக்கு போய் இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, இல்லை இவர் டெல்லி போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா இவர் இந்த வேலையை பண்ணுறாருன்றது அவங்களுக்கு அலர்ட் ஆகி அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. ஆனால் விஜய் சாரோட ஸ்டைல் என்னன்னா அப்படியே அமைதியாக இருக்கும்போது பார்க்கும்போது நான்லாம் உங்கள் பேச்சு ஏன் வரப்போகிறேன், உங்களோட விவகாரத்தில் நான் எதனா தலையிட போகிறேன்னா நான் பாட்டுன்னு அப்படின்ற மாதிரி போவார். இல்லை அலையன்ஸ் அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் உங்கள் கட்சியை டேமேஜ் பண்ண மாட்டேன், நான் அவங்களோட அலையன்ஸ் போகிறேன், நான் இவங்களோட அலையன்ஸ் போகிறேன். இந்த மாதிரி யார் அது அவரோட இயல்பா இல்ல ஸ்ட்ராட்டஜியா சார்? எப்படி பாக்குறீங்க? ஏமாத்து வேலைங்க. நான் ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா எனக்கு தோன்றதை மனசில் நான் சொல்லிட்டேன்னா அது வந்து ஒன்றும் இது கிடையாது. நான் என் மனசில் என்ன நினைக்கிறேன்றதை வெளியில் சொல்லாமல் போகிறதுன்றது ஒரு வகையான ஏமாத்து வேலை. ஏங்க வெளிப்படைத்தன்மைன்றது என்னங்க? நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னதுனுங்க தெரியும். இப்போ பிரதமர் வந்து இவர் தான் அடுத்து பிரதமர் வேட்பாளராக இவர் தான் வரணும், இவர் பிரதமராக ஜெயிச்சிருவார். அதாவது 3 விதமான பிரச்சாரம் அதுலேயே. இவர் பிரதமருக்கு தகுதியானவர், இவர் பிரதமருக்கு நின்னா இவருக்கு வந்து 4 பேர் தான் போட்டி, 2 இவர் பிரதமருக்கு நின்னா இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ரிசல்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குறது, அப்புறம் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறது, அது ஒரு கணக்கு மாதிரி காட்டுறது, சர்வே மாதிரி. அப்புறம் அந்த சர்வேவோட இறுதி ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்றத்தை காட்டி இவர் ஜெயிச்சிருவாருன்னு உங்களை நம்ப வைக்கிறது. இதை மனசில் எதுவுமே இல்லாமலாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை வெளிப்படையாக சொல்கிற தைரியம் தில்லு அவருக்கு இருக்கானா? கிடையாது. சரி, இது யார் பண்ணுவா? தாவேக்கா தொண்டர்கள் அவங்கள பார்த்தா இப்படி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறவங்கள மாதிரி இருக்கா? அவங்களுக்கு என்ன வருமானம்? சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனுக்கு என்ன வருமானம்? அப்போ ஏன் இதை பண்ணுறீங்க? ஆனால் அதுக்கு பதில் வர அதை சொல்லவும் மாட்டாங்க. இது இவங்களோட சாமர்த்தியத்தனம்.
சார் இதில் ஒரு வீடியோ சார் ஐஏஎஸ் அகாடமி ரிலேட்டட் கிட்டத்தட்ட 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அந்த சேனலுக்கு, நார்த் இந்தியன் சேனல். அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு சிஇஓ மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு. அது ஒரு கேம்பெயின் ஓடுது. ஆனால் பார்த்தோம்னாக்கா எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸு, 20 மில்லியன் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு. அப்போ நீங்கள் சொல்லும்போது கனெக்ட் ஆக முடியுது, சாதாரண தொண்டர்கள் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இல்லைங்க, இப்போது தெர் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் அ பெய்டு எடிட்டோரியல். காசு கொடுத்து ஒரு விஷயத்த வர வைக்கலாம். பெய்டு அட்வர்டோரியல் இருக்குது, அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. யார் யாரோட என்ன டைப்பில் இருக்காங்க நமக்கு என்ன தெரியும்? ஐஏஎஸ் அகாடமிக்கு இதை போட்டு காக்க எதுனா கரண்ட் அஃபேர்ஸா? அதான் புரியல. இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து விஜய் பற்றி கேள்வி வரப்போதா? யூபிஎஸ்சியில் வந்து என்னென்னா ஆக்ட் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும், இல்லை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிற பழைய ஸ்கீம்ஸ் வரும், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, கான்ஸ்டியூஷனு, ஆர்டிக்கலில் என்னென்ன இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இது வரும். இப்போ இவர் வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது, இப்போ இவர் கரண்ட்டில் இருக்கார். இப்போ இவரது வந்து இங்கே பெருசாக யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்குற மாதிரி இன்னும் பெருசாக எதுவும் சாதிக்கலை யார் நம்ம தமிழ்நாட்டில். அப்போது இவர் ஹிஸ்ட்ரியானால் கிடையாது, இவர் வரலாறும் கிடையாது, இப்போ தான் கரண்ட்டில் இருக்கிறார், நிகழ்காலம் இவர். அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து அந்த சேனலில் போடுறாங்கன்னா நான் அதை சந்தேகம் தான் நான் பண்ண போகிறேன். ஏங்க யூபிஎஸ்சி இப்போ எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து விஜய் சாரோட ரசிகர்களாவோ இல்லை உட்காந்து ரஞ்சிதமே பாட்டும் பார்த்துட்டு இருந்தால், ஜிமிக்கி கமல் பாட்டுக்கிட்டு இருந்தால் சத்தியமாக எக்ஸாம் நட்டுக்கிட்டு போயிடும், 10 மார்க் எடுக்க முடியாது. அது இட் இஸ் ஃபார் த பெஸ்ட் பிரெயின்ஸ். அப்போது எல்லா இடத்துலையுமே சப்ஸ்கிரைபர்ஸ் எதுக்குன்னா ஜாஸ்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா தேர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராசஸ். இவருக்கு சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி இருக்குது. இப்போது போன தேர்தலில் அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க விஜய் பற்றி, அதை பத்திரிகையில் ஊடகம் எடுத்து விவாதம் பண்ணுது, பேசுது. ஆனால் அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி மாட்டிக்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே நடிக்கிறத விட அழகாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, என்னையா நீ சொல்கிற, அப்போது ஏன்னா விஜயண்ணா தானே, ஆமாடா விஜயண்ணா தான் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருக்கும் வந்து 60 வயசோ 70 வயசோ கிடையாது, அனுபவம் பெருசாக கிடையாது, தெரியாது. அவங்களோட வேலை என்னென்னா பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வந்து பேசுறது. தேர்தல் முடிஞ்சு வெற்றியெல்லாம் வந்தோடனே ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்ஸை பிடிச்சி அடையாளம் காட்டி வச்சு சாத்தின உடனே அழுததெல்லாம் பார்த்தோம் நம்ம. அந்த குரூப் வந்து அழுதது ரைட்டு, ஆனால் மாறிட்டாங்களான்னா மாறலை. இந்த மாதிரி குரூப்பு இந்தியா பூரா இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து இப்போது என்கிட்ட வந்துட்டு ஒருத்தர், நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் பாரதிய ஜனதா கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறேன். என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களா? அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணதுனால நம்ம அதை சொல்லுவோம். திமுக பற்றி பேசினோமா விமர்சனம். அப்போது எது விமர்சனம்னு தெரியாமல் பாராட்டி பொழுதுக்கும் முட்டு கொடுக்குற வேலையை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணும். ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக போய் அனலிசிஸ் பண்ண தெரியாது. இப்போ இந்த நேற்று ஹைகோர்ட்டில் வந்திருக்கு, இந்த ஹைகோர்ட்டோட ஆர்டரை கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் எடுக்க சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் 31 பேருக்கு ஏன் தெரியுமா விஜய் அண்ணா வேலை கொடுத்தாரு, அந்த குடும்பத்தோட கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு 2 குடும்பத்தை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து போட்டு அதை சோகமாக பேசி கடந்து போயிடுறது. இங்கே லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜட்ஜி உட்காந்துக்கின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வீடியோ போட முடியுமா? இல்லை ஹைகோர்ட்டுக்கு வீடியோ போடுறது தான் வேலையா? அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் என்ன நியாயம் இருக்குது, அதில் என்ன நல்லது இருக்குது? விஜய் அண்ணா வந்து 31 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, ஆனால் அவங்க வரலாறு பிழை நடந்துடக்கூடாது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிப்பற்றக்கூடாது, தமிழ் சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்கக்கூடாது. அப்போ எக்ஸாம் எழுதுறவங்களாம் இப்படி பைத்தியக்காரனாக தெரியுதா அவங்களுக்கு? ஒரு நடிகனை பாக்கி போய் ஒரு கூட்டம் சாவும் தற்கொலைத்தனமா. அப்போ நாளைக்கு இதே மாதிரி அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகும், அவங்களுக்குலாம் வேலை கொடுக்க முடியுமா? அப்போது அறிவே வேணாம், உங்களுக்கு அறிவை கைட்டி வச்சுட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் ஒன்று தான் செய்யணும், ஓட்டை வந்து விசிலுக்கு போடணும். அதுக்கு வந்து மக்களை தயார் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மக்களை தயார் பண்ணி வெற்றி பெற்று விட்டோம். அடுத்து உலக அளவில் மக்களை வந்து தயார் பண்ணுறோம். இப்போ கேரளாவில் நாங்கள் ஃபேமஸ்ஸு, கர்நாடகாவில் நாங்கள் ஃபேமஸ்ஸு, ஆந்திராவில் ஃபேமஸ்ஸு, பேன் இண்டியா லெவலில் நாங்கள் மூவிஸ்லாம் பண்ணுறோம். நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு போடுவோம், வைப்பு பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு பிரதமர் ஆகிற தகுதி இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களாம் என்ன பேசினாலும் என்ன, இப்போ நம்ம பேசுகிறது கூட அவங்க அதை உரமாக தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நான் பண்ணக்கூடிய விமர்சனம் வந்து ஒரு சாராக என்ன சொல்லுவாங்க, நீ என்ன வேணால் கதறு, நீ கதறது பாரு எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுன்றது அவங்களோட நம்பிக்கை. சரி, அந்த நம்பிக்கைக்குள்ளே நான் குறுக்க போக முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து தேர் மோர் பவர்ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்க 4-5 ஸ்டேட் இல்லை, இந்தியா பூரா எங்கெல்லாம் எந்த ஸ்டேட்லலாம் லாட்ரி கடை திறக்க முடியுமோ கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊடகத்தில் நம்ம 10 நிமிஷம் பேசுறதுனால என்ன பெரிய மாற்றம்? ஒன்றும் கிடையாது.
ஆனால் இதை சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லணும்ல, உண்மையை பேசுறதுக்கு ஒரு தெம்பு திராணி ஒரு தைரியம் வேணும்ல, அதுக்காக பேசணும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு இந்த இந்த பிரச்சாரத்தை ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மூல செலவை சூப்பராக பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது வந்து தாவேகாவோட வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவும். நன்றி சார். வணக்கம். வணக்கம்.